அரசு பேருந்துகள் நிற்கவில்லை என்றால் பேருந்துகளை நிறுத்தி வைத்துவிட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நானே வருகின்றேன். அரசு பேருந்துகள் நிற்கவில்லை என்று கூறிய மக்களுக்கு விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சுரக்காய்பட்டி, இளம்புவனம், சிதம்பராபுரம் கிராமங்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் சிதம்பராபுரத்தில் நடந்தது. இதில் அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு கிராம மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். இதில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுக்களான ஆணையை சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் பயனாளிகளுக்கு வழங்கி பேசினார். இதில் வட்டாட்சியர்கள் சுபா, சரவண பெருமாள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வந்த பெண்கள், எங்கள் கிராம விலக்கல் பேருந்துகள் நிற்க மறுக்கின்றன. கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் சிதம்பராபுரம் விலக்கு என்று சொன்னாலே போக்குவரத்து ஊழியர்கள் எங்கள் பேருந்தில் ஏற அனுமதிப்பதில்லை. இரவில் பெண்கள் வந்தாலும் நடுக்காட்டில் இறக்கிவிட்டு செல்வதாக குற்றம் சாட்டினர். உடனடியாக அவர் போக்குவரத்து கழக கோட்ட மேலாளரை தொடர்பு கொண்டு, போக்குவரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அரசு பேருந்து வழங்கி உள்ளது, சாலைகளும் சிறப்பாக இருக்கின்றன, ஆனால் பேருந்து நிறுத்தங்களில் முறையாக பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவது கிடையாது. இதனால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி வருகின்றனர். எனவே ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்தில் கண்காணிக்க ஆட்களை நிறுத்தி நிறுத்தாமல் செல்லும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இனி பேருந்துகள் நிறுத்தாமல் சென்றால் அதனை கிராம மக்களுடன் சென்று நிறுத்தி வைத்துவிட்டு என்னை செல்போனில் தொடர்பு கொள்ளுங்கள், நானே நேரில் வருகிறேன் என கிராம மக்களிடம் எம்எல்ஏ தெரிவித்தார். மேலும் பேருந்துகள் நிற்காமல் செல்வது குறித்தும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தினார்.